ஸோ ஹாய் மக்களே. ஸோ எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஸோ நல்லா இருக்கேன் நம்புகிறேன். லெட்ஸ் கெட் வீடியோ. ஓகே, இன்றைக்கான டுடே டாபிக். ஸோ டுடே டாபிக் என்னென்னு கேட்டிங்கன்னா காமன் டவுட்ஸ் அண்ட் கொஸ்டின்ஸ் ஆஃப் ஃபஸ்ட் டைம் ஹேர் கலரிங். ஓகே, நீங்கள் இப்போ ஃபஸ்ட் டைம் ஹேர் கலரிங் பண்ணுறீங்க. நான் ஃபஸ்ட் டைம் வந்து ஹேர் கலரிங் பண்ணுறேன். என்னென்ன டவுட்ஸ்லாம் வரும். ஸோ அந்த டவுட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா எப்படி கிளியர் பண்ணுறது, ஸோ எப்படி அந்த டவுட்லாம் கிளியர் பண்ணிவிட்டு ஒரு நல்ல ஹேர் கலரிங் பண்ணலாம். ஸோ அந்த கொஸ்டின்ஸ் அண்ட் ஆன்சர் தான் இன்றைக்கான வீடியோ. ஸோ கண்டிப்பாக கலரிங் பண்ணுறீங்களா? ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஸோ எப்படிலாம் கலர் சூஸ் பண்ணலாம், எப்படி கலரை யூஸ் பண்ணலாம், ஸோ என்ன மாதிரி கலர் யூஸ் பண்ணலாம், எப்படி சேவ் பண்ணலாம் கலரை, ஸோ எல்லாமே வீடியோக்குள்ளே இருக்குது. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க, அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் அப்படியே ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபஸ்ட் கொஸ்டின் என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போ நான் ஃபஸ்ட் டைம் ஹேர் கலரிங் பண்ண போகிறேன். ஸோ நானாக பண்ணலாமா இல்லை ஒரு ப்ரொஃபஷனல்கிட்ட போயிட்டு பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா, பெஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ப்ரொஃபஷனல்கிட்ட போயிட்டு பண்ணுறது பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன். ஏன்னா ஒரு நல்ல ப்ரொஃபஷனல் ஹேர் டெக்னீஷியனாக இருப்பாங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஹேரு, உங்கள் ஸ்கேல்ப்பு, அதே மாதிரி உங்கள் ஹேர் வந்து ரொம்ப வீக்காக இருக்கா, ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கா, உங்கள் கலர் என்ன, உங்கள் ஸ்கின் டோனு, உங்கள் ஹேர் வந்து ரொம்ப டேமேஜ் ஆகிருக்கா, எப்படி இருக்குது, ஸோ எல்லாத்தையுமே செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன மாதிரி கலர் கொடுக்கலாம், இந்த மாதிரி கலர் பண்ணலாம், ஸோ எல்லா சஜஷனுமே சொல்லுவாங்க. ஸோ ரொம்ப முக்கியம் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் டைம் ஹேர் கலரிங் பண்ணுறீங்கன்னா ஒரு நல்ல ப்ரொஃபஷனல்கிட்ட போயிட்டு ஹேர் கலர் பண்ணலாம். அது உங்களுக்கு பெஸ்ட்டு. ஸோ நல்ல ஒரு ஹேர் டெக்னீஷியன்கிட்ட போயிட்டு ஹேர் கலரிங் பண்ணுங்கள், அது ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஓகே, வில் கலரிங் டேமேஜ் மை ஹேர். ஸோ இந்த கலர் பண்ணால் என்னோடய முடி டேமேஜ் பண்ணுமா, கலரிங் பண்ணால் என்னோடய முடி டேமேஜ் பண்ணுமான்ட்டு நிறைய பேர் டவுட்ஸ் கேட்பீங்க. அதாவது பார்த்திங்கன்னா அந்த கலர் யூஸ் பண்ணுற முன்னாடி அந்த கலர் டேமேஜ் பண்ணுமா இல்லையான்னு சொல்கிறதுக்கு முன்னாடி அது உங்கள் கையில் தான் இருக்குது, டேமேஜ் பண்ணுமா இல்லை டேமேஜ் பண்ணாதான்ட்டு. இப்போது ஏன் நான் உங்கள் கையில் இருக்குதுன்னு சொன்னேன்னா, இப்போ வந்து மார்க்கெட்டில் வந்து நிறைய ப்ராண்ட்லாம் இருக்குது. ஸோ சம் லோக்கல் பிராண்ட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரேட் கம்மியாக இருக்கும், அமோனியா கண்டென்ட்லாம் அதிகமாக இருக்கும். ஏன்னா அப்போ அது வந்து டக்குன்னு கேட்ச் ஆகும் கலர், ஸோ உங்களுக்கு ஈஸியாக பிடிச்சிரும். பட் ஆனால் உங்களுக்கு வந்து சம் நல்ல பிராண்டு கலர்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரேட் அதிகமாக இருக்கும். டிஃப்ரென்ஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி லோக்கல் பிராண்ட்ஸ் கலர்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹைட்ரஜன் பெராக்சைடுன்னு ஒரு கெமிக்கல் வரும். அதில் வந்து அமோனியம் நிறையா இருக்கும். ஸோ இந்த அமோனியா தான் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஹேர் வந்து டேமேஜ் பண்ணிடும், ரொம்ப வீக் ஆகிரும். ஸோ ஹேர் ஃபால், ஸோ இச்சிங் இந்த மாதிரி வர வச்சிரும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் ஹேர் கலரிங் பண்ணுறீங்கன்னா ஒரு நல்ல அமோனியா ஃப்ரீ ஹேர் கலரிங் பண்ணுறது பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன். முடிஞ்ச வரைக்கும் லோக்கல் பிராண்ட் கலரு, ஸோ இன்ஸ்டன்ட் கலரு, ஸோ அந்த மாதிரி கலரில் யூஸ் பண்ணாதீங்க. ஒரு நல்ல பிராண்டடில் ஒரு ரேட் அதிகமாக தான் இருக்கும், பட் கலரிங் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ நல்ல பிராண்டடில் கலரிங் பண்ணுங்கள், அது உங்கள் ஹேரை டேமேஜ் பண்ணாது. ஓகே, நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா வில் கவர் மை கிரே ஹேர். தேர்ட் பாயிண்ட். ஸோ தேர்ட் பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா வில் கவர் மை கிரே ஹேர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. தேர்ட் பாயிண்ட் என்னென்னா என்னோடய ஒயிட் முடி வந்து அது கவர் பண்ணுமான்னு கேட்குறீங்க. அதாவது பார்த்திங்கன்னா இந்த கலர் வந்து பார்த்திங்கன்னா பிளாக்காக இருக்கட்டும், சரி சம் ஹைலைட்ஸ் கலராக இருக்கட்டும், எப்படியா இருந்தாலுமே உங்கள் கிரே ஹேரை வந்து கண்டிப்பாக கவர் பண்ணும். அது உங்களோட நல்ல ஒரு ஹேர் டெக்னீஷியன் வந்து அவங்க சஜஷன் கொடுப்பாங்க, உங்களுக்கு என்ன மாதிரி கலர் பிடிச்சிருக்கு, ஸோ எப்படி வந்து கிரே ஹேர் கவர் பண்ணலாம். மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா 50% மேலே, பாதிக்கு மேலே இருந்தால் ஒரு நல்ல ஒரு பிளாக் கலர், சூப்பர்மேன் கலர் யூஸ் பண்ணலாம். அமோனியா ஃப்ரீ கலர் வந்து யூஸ் பண்ணுறது பெஸ்ட்டுன்னு நான் சொல்லுவேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஹவு டு யூஸ் ஷாம்பு ஆஃப்டர் கலரிங் பண்ணதுக்கப்புறம் என்ன மாதிரி ஷாம்பு யூஸ் பண்ணலாம், எவ்வளோ டேஸ் யூஸ் பண்ணலாம், எப்படி யூஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஒரு நல்ல ஹேர் கலரிங் பண்ணி முடிச்சிடுறீங்க. பண்ணி முடிச்சதுக்கப்புறம் 24 ஹவர்ஸ்லேருந்து ஒரு 48 ஹவர்ஸ் வரைக்கும், அதாவது 1 or 2 days கழிச்சு ஒரு நல்ல ஷாம்பூஸ் யூஸ் பண்ணி ஹேர் வாஷ் பண்ணலாம். அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா வீக்லி 3 times இல்லைனா 2 times அந்த மாதிரி ஒரு சைக்கிளில் வந்து ஃபாலோ பண்ணுங்கள், கரெக்டாக இருக்கும். நீங்கள் எவ்வளோ ஷாம்பூ டெய்லி ஹெவியாக யூஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ உங்களோட கலரிங் வந்து ஃபேட் அவுட் ஆகும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் 2 times யூஸ் பண்ணுறது ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். கலரிங் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லாங் லாஸ்டிக்காக எடுத்து கொண்டு போகும். ஸோ அது ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போது நான் ஒரு கலர் பண்ணியிருக்கேன், இன்னொரு கலருக்கு வந்து கலர் சேஞ்ச் பண்ணணும்.
ஓகே இது வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ டேஸில் சேஞ்ச் பண்ணலாம், எப்படி சேஞ்ச் பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, இது வந்து பார்த்திங்கன்னா நீ ஒரு இப்போ கலர் பண்ணியிருக்கீங்க, அந்த கலர் எவ்வளோ டேஸ் சம் டேஸ் போயிருக்கு அப்படின்னா உங்கள் ஹேரோட ஹெல்த்தியை பொறுத்து, ஹேர் டென்சிட்டி, அதே மாதிரி உங்கள் ஸ்கேல்ப் எப்படி இருக்குது, ஸோ ஹேர் எப்படி இருக்குது எல்லாத்தையும் செக் பண்ணிவிட்டு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஹேர் கலரிங் சேஞ்ச் பண்ணலாம். ஒரு நல்ல ஒரு ஹேர் கலரிங் டைம் டியூரேஷன் பார்த்திங்கன்னா 2 மந்த்லேருந்து 3 மந்த் வரைக்கும் இருக்கும். ஒரு கலரிங், ஒரு ஹேர் கலரிங் நல்ல ஒரு பிராண்டடாக ஒரு நல்ல அம்மோனியா ஃப்ரீ ஹேர் கலரிங் பண்ணிங்கன்னா அந்த கலரிங் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக ஃபேடேட் ஆகிறதுக்கு ஒரு 2லேருந்து 3 மந்த் ஆயிரும், மேக்ஸிமம் ஆயிரும். ஸோ அது வந்து உங்கள் ஹேரை பொறுத்து, உங்கள் ஹேர் க்ரோத்தை பொறுத்து. மேக்ஸிமம் ஹேர் க்ரோத் நல்லா இருந்தால் 2 மந்த்லேருந்து 3 மந்த் வரைக்கும் கலர் ஃபுல்லாக ஃபேட் அவுட் ஆயிரும். அதுக்கப்புறம் நல்ல கலரிங் யூஸ் பண்ணுறது ஸோ பெஸ்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் பாயிண்ட் என்னென்னு கேட்டிங்கன்னா, யூஸ் கலர்ஸ் அண்ட் ஹைலைட்ஸ் ஃபார் அட் த சேம் டைம். அதாவது ஒரே நேரத்தில் வந்து ஹேர் கலரிங் பண்ணலாமா, அதேமாதிரி ஹைலைட்ஸ் பண்ணலாமான்னு கேட்டிருக்காங்க. கண்டிப்பாக பண்ணலாம். உங்கள் ஹேர் ரொம்ப குட்டு ஹெல்த்தியாக, ஸோ நல்லா ஒரு ஸ்ட்ராங்காக இருந்தால் ஹேர் கலரிங் பண்ணலாம், அதே மாதிரி ஸ்டிக்ஸும் பண்ணலாம். ஸோ பெட்டராக இருக்கும். ஹேர் வந்து ஹெல்த்தியாக இருந்தால், ஸோ குட் ஹெல்த்தியாக இருந்தால் யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வித்தவுட் ப்ளீச் யுவர் ஹேர் கலரிங். ஸோ கண்டிப்பாக வந்து ப்ளீச் பண்ணாமலே உங்கள் ஹேரை வந்து கலர் பண்ணலாம். அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் கலர்ஸ் வேணும் அப்படின்னா சம் ஹைலைட்ஸ் கலர்லாம் இருக்குது. ஸோ ப்ளீச் பண்ணாமலே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கலர்ஸ் ஹைலைட்ஸ்லாம் இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஹைலைட்ஸாக சூஸ் பண்ணி யூஸ் பண்ணலாம். முடிஞ்ச வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக ஹைலைட்ஸ்லாம் பண்ணுறீங்கன்னா ஒரு நல்ல ஹேர் டெக்னீஷியனை மீட் பண்ணி ஸோ அவங்கள்ட்ட பண்ணுங்கள். அவங்க நல்ல சஜஷன் கொடுப்பாங்க. ஓகே இவ்வளோவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டவுட் சொல்லியாச்சு. ஓகே இவ்வளோவும் நான் தெரியும்ப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா இவ்வளோவும் பண்ணியாச்சு. இந்த கலர் பண்ணதுக்கப்புறம் நான் எப்படி இந்த கலரை வந்து சேவ் பண்ணலாம், அது ரொம்ப முக்கியம். ஸோ கலர் பண்ணிங்கன்னா அந்த கலருக்கான ஒரு கலர் சேவ் ஷாம்பூஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்லாம் இருக்குது, கண்டிஷனர் மாஸ்க்லாம் இருக்குது. ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணுறதுனால என்ன ஆகும்னா உங்கள் கலரை வந்து கொஞ்சம் சேவ் பண்ணி கொடுக்கும், கொஞ்சம் லாங் லாஸ்டிக்காக எடுத்து கொடுக்கும். அது பிளாக்காக இருந்தாலும் சரி, ஹைலைட்ஸ் கலராக இருந்தாலுமே சரி, கலர் சேவ் ஷாம்பூஸ் மாஸ்க் கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். இது என்ன பண்ணுன்னா உங்களோட கியூட்டிக்கல் வந்து க்ளோஸ் பண்ணி கொடுக்கும். இப்போ ஷாம்பு வாஷ் பண்ணுறீங்க, பண்ணதுனால கியூட்டிக்கல் ஓப்பன் ஆயிரும். இப்போ வெளியே போகிறீங்க, சன்லைட் டைரெக்டாக படுது, கியூட்டிக்கலில் உள்ளே போயிட்டு கார்டெக்ஸில் வந்து கலரை வந்து ஃபேடேஜ் பண்ணி விட்டுரும். இப்போ நீங்கள் யூஸ் பண்ணுற கண்டிஷனாக இருக்கட்டும், மாஸ்க்காக இருக்கட்டும், உங்கள் ஹேரோட கியூட்டிக்கலை க்ளோஸ் பண்ணி விட்டுரும். ஸோ இதனால் உங்கள் ஹேர் வந்து பார்த்திங்கன்னா கியூட்டிக்கல் க்ளோஸ் ஆச்சுன்னா கலர் டக்குன்னு ஃபேட் அவுட் ஆகாது. ஸோ அதனால தான் அந்த கலர் சேவ் ஷாம்பூஸ் கண்டிஷனாக யூஸ் பண்ண சொல்கிறேன். ஸோ முடிஞ்ச வரைக்கும் உங்கள் ஹேரு, உங்கள் ஸ்கின், ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையும் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன மாதிரி கலர் பிடிச்சிருக்கோ அப்படின்ட்டு ஒரு நல்ல ஹேர் டெக்னீஷியன் மீட் பண்ணி ஸோ ஹேர் கலரிங் பண்ணுங்கள், பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணி விடுங்க. ஹேர் கலரிங் பற்றி எதுவுமே தெரியாதவங்க ஹேர் கலரிங் பண்ணுறாங்க ஃபஸ்ட் டைம் அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஸோ ஹேர் கலரிங் பற்றி தெரிஞ்சுக்கோங்க, யூஸ் பண்ணுங்கள், கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கலரிங் பண்ணுங்கள். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், அப்படியே ஏதாவது டவுட்னா அதையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். கீப் சப்போர்ட். லவ் யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய் பாய்.